கன்னி 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது புலன்களை சுருக்கமாக பார்க்குறோம். செப்டம்பர் மாதம்னாலே தமிழ் ஆவணி 16லேருந்து புரட்டாசி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்களாக இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்காருன்னா, ஒரு பக்கம் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கார், இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதிலிருந்து மீள்வதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய செலவுகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வருமானம் இருந்துட்டால் போதும், சம்பாத்தியம் இருக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவுகள் இருக்குது. முதல்ல இதை பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த மாதம் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கார். அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணாதான் எந்த ஒரு காரியமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் பெரிய லெவலில் முயற்சியை விட்டுற வேண்டாம். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து விற்கலை, என்னோட ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நார்மலாக தான் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இதுவுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஸோ நல்லது கெட்டதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான உறவுகளையுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த காலத்தில் தேவையில்லாத கவலை வேண்டாம், தேவையில்லாத டென்ஷன் ஒரி பண்ணாதீங்க. ரொம்பவும் ரிலாக்ஸாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நான் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. இந்த காலங்களில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. சிறு தொழில், குறுந்தொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சொந்தமாக நான் லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதம் நீங்கள் 15ஆம் தேதிக்கு அப்புறம்தான், 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் ஏதாவது ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்குது. இந்த காலங்களில் பெரிய லெவலில் பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். ஏன்னா நம்ம பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடுங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவில்லாமல்ல காலம். அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை உண்டு.
வருமானங்கள் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா அதற்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்க்குற கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனி நான் பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் மூவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆன்சைட்டுக்கான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு அதுக்கான போர்ட்ஃபோலியோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது தேவையில்லாமல் கடன் வாங்குறது, லோன் வாங்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகளை நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் நிறைய இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க. நல்ல வேலையாட்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல சர்வீஸில் உள்ளவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், முழு கவனம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரகதியிலிருந்து அவர் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். 8 யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு இருக்கோ அவங்களாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதம் ஆரம்பத்திலே சர்ஜரி பண்ணுங்கள். சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அல்லது செக்யூரிட்டி போடாதீங்க. அது அத்தனையுமே நமக்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல. நான் தொழிலில் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இதே தான் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்குது. நார்மலாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் அது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருசாக ஒன்றும் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ இல்லைன்னா கூட நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், அல்லது நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்லாம் யாரும் ஒரி பண்ணாதீங்க. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.